வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். ஒரு சூப்பரான சைட் டிஷ் சப்பாத்திக்கு இதை 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கசூரி மெத்தி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. கசூரி மெத்தி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னாக்கா கொத்தமல்லியை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண பூண்டு அதை போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு அடுப்பை உடனே ஆஃப் ஆகிடுங்க, இல்லைனாக்கா தீஞ்சு போயிடும். போட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ இந்த கலவையை அப்படியே எடுத்து நீங்கள் அந்த தயிரில் ஊற்றி ஒரு கலக்கிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தயிர் கலவையில் வந்து கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு கலக்கிட்டு அதை நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. பசங்க எல்லோரும் இதுக்கப்புறம் இந்த இதுதான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேணும்னாக்கா உங்களுக்கு காய் வேணுன்னா பச்சை கேரட்டு அது மாதிரி துருவி கூட சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சர்க்கரை சேர்த்துட்டா சுவை வந்து ரொம்ப கூடுதல், ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னாக்கா சேர்த்துக்கோங்க, இல்லைனாக்கா நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, நிஜமாகவே நல்லா இருக்குது. சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் என்ன சொல்கிறது, ஆசம்ங்க. ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். இதை விட சமைக்கிற நேரம் ரொம்ப 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 கம்மி.